அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் கிரகங்களுடைய தன்மை பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமாக இருக்குது. மாறுபட்ட ராசிகளில் நமக்கு சஞ்சாரம் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு வக்கரகதியில் இருக்கார். அதாவது அதிசாரமாகி வக்கரத்தில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 6ஆம் இடத்துக்கு வரதுனால என்ன பலன்? யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். ஆக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மை. பிரச்சனையும் இருக்குது அவரால். 6ஆம் இடம் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு. இதுதான் கிரகத்தினுடைய தன்மை. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் இந்த மாதம் 12ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்தினால என்ன பலன்? தேவையில்லாத குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். இது வரைக்கும் மகர ராசியில் பிறந்த நீங்கள் அன்வான்ட் திங்கிங், எல்லா விதமான தேவையில்லாத சிந்தனைகள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற தூக்கம் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு. இனி இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் மாறும். இதுதான் கிரகங்களுடைய தன்மை. அடுத்து பார்த்திங்கன்னா புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 20ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். அவர் 21ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ இந்த எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய தன்மை நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொன்னேன். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல வருமானம் நமக்கு தேவை. நம்ம கையில் ஏதாவது பணம் இருக்கா, பொருள் இருக்கா, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா, நகை இருக்கா, இதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அடுத்தபடியாக உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு. அவர் ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி 19ஆம் தேதி வரைக்கும் வக்கர இதில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதிசாரமாக இருந்தவர் நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார் ஸ்ட்ராங்காக. இந்த சனி ரொம்ப ஆறுதலான விஷயம். குருவுடைய நட்சத்திரத்தில் எப்பயுமே தெரிஞ்சுங்க, சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஆக நீங்கள் இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நன்மையாக நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் ஒன்று இருக்கும், ப்ராஜெக்ட் ஒன்றா இருக்கும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், ஆம்பிஷன் இருக்கும். அதை எப்படி நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இதையெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறையா உண்டு. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாமே இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். நல்ல தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு, தேவையற்ற கனவுகளை அவாய்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ யாரை நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கீங்களோ அவங்க உண்மையிலே ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. எதிர்பாராத பயணம் இருக்குது. குறிப்பாக வேலை நிமித்தமான பயணம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆக இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையில் நிறைய பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் நல்லா இருக்குது. நான் ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ, ஹைக்கோ எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு அத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே இந்த மாதம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. சப்பார்டினேட் உங்களுக்கு கொலாபரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஆக வேலையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் 19ஆம் தேதி வரைக்கும் அப்புறமா தான் இருக்குது. ஏன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார்.
ஆக 19ஆம் தேதி வரைக்கும் எப்பயுமே சனியுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் வேலையை பற்றிய பயமும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பெர்மனெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, டெம்பரவரி ஜாபாக இருந்தாலும் சரி, பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, சனியுடைய பார்வை பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது, வெளியேற்றப்படுவது, விஆர்எஸில் வர்றது, அல்லது வேலையின் காரணமாக லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறது, அல்லது பெஞ்சில் இருக்கிறது, இப்படி ஏதோ ஒன்று சனி செஞ்சிகிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர்றது, ஜாபை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார், இருக்கக்கூடிய வேலையை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். இது நடக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு 19ஆம் தேதிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் நம்ம எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் எதிரிகள் மறுபடியும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நம்மளை தொல்லை பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தால் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நான் ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், நல்ல லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் கார்த்திகை 19க்கு அப்புறம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் அல்லது லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் செலவாகுமானா இல்லை, நல்லா பார்த்து செலவு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த்து விஷயம், யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப கவனம். பேக்போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை மீட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? 19 வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நல்லா ஏற்றம் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் உண்டு. ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை எடுத்தீங்க. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு இருக்குது. டோட்டலாக பார்த்தா ஒரு பக்கம் வருமானம், ஒரு பக்கம் சம்பாத்தியம், இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரம். எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்க, அவரால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் அத்தனையும் இருப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் சகாயம், இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும், வருமானங்கள் கூடும், நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. சொசைட்டியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது, எதிரிகளை ஜெயிப்பீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ரெக்கக்னைஸ் செய்து பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதில் என்ன கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் துர்க்கை, காளி இருக்க வழிபாடு பண்ணுங்கள். சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.